வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் குளறுபடி. சுயேச்சை வேட்பாளரின் வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் கொந்தளித்த சுயேச்சை வேட்பாளர்கள். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுமா, ரத்தாகுமா? முன்னணி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு சட்டம், சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டமா? நீதிமன்றத்தில் வழக்கை தொடுக்க போகும் சுயேச்சை வேட்பாளர்கள். தமிழகத்தில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்த முன்னணி தலைவர்கள் தமிழக தேர்தலில் போட்டியிட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தார்கள். அவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் மேலே குறிப்பிட்டவர்களின் வேட்புமனுக்கள் முழுமை பெறாமல் உள்ளது. குறிப்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வேட்புமனுவில் கையெழுத்து இல்லாமல் இருப்பதும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வேட்புமனுவில் கல்வி குறித்த கேள்விக்கு முழுமையான பதில் இல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அரசியல் கட்சியின் முன்னணி தலைவர்கள் என்பதால் இவர்களுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை ஈஸ்வரன் தலைமையில் கோவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் கொடுக்க வந்தனர். அப்போது கோவை மாவட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் உடன் வந்திருந்தனர். அப்போது தொகுதி வாரியாக வேட்பு மனுக்களை பெற்ற தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் குறிப்பாக சுயேச்சை வேட்பாளர்களின் மனுக்களை சிறு சிறு பிழைகளும் வேட்பு மனுக்கள் முழுமை பெறாமல் இருப்பதாக காரணம் காட்டி அந்த வேட்பு மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளனர். மேலும் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, எல் முருகன், நயினார் நாகேந்திரன், நடிகர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்பு மனுக்கள் முழுமை பெறாமல் உள்ளது என்பதை அறிந்தும் அந்த வேட்பு மனுக்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டனர், எங்கள் வேட்புமனுக்களை மட்டும் ஏன் நிராகரித்தனர் என்ற கேள்வியோடு கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தவர்கள் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். குறைபாடு உள்ளதல்ல எடுத்துக்காங்க. உறுதிமொழி அளிப்பவர் அப்படின்னு இருக்கணும், அதுதான் வேட்புமனுல இருக்கு. ஆனா சான்றளிப்பவர் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. இது மாபெரும் தவறு. சான்றளிப்பவருங்கிறது முதலமைச்சர் இல்ல, உறுதிமொழி அளிப்பவர் இல்ல. வேட்பாளர் உறுதிமொழி அளிப்பவர்னு சொல்லிதான் கையெழுத்து போடணும். முதலமைச்சர் பள்ளி கல்வியை குறிப்பிடவில்லை அபிடவிட்ல. விஜய் காட்டுங்க. விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மனுவில் பள்ளி கல்வி குறிப்பிடப்படவில்லை. உயர்கல்வி முழு வடிவத்துடன் இல்லை. அடுத்தது விஜய் அவர்கள் பட்டப்படிப்பு முழு வடிவத்துடன் இல்லை, பிஎஸ்சி போட்டிருக்கு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் போட்டிருக்கிறோம். குறிப்புங்கிற இடத்துல விஜய் கையெழுத்து போடவே இல்லை. இந்த குறிப்புங்கிற படிவம் இல்லாதனால சுயேட்சைகளுடைய மனுக்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் குறிப்பில் கையெழுத்தே போடல. அடுத்தது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்க பாருங்க, 4வது பக்கத்துல 5(1) இந்த இடத்த அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பள்ளி கல்வி குறித்து அவர் குறிப்பிடவில்லை. கல்லூரி கல்வி முழு வடிவத்துடன் இல்லை. அடுத்தது மத்திய அமைச்சர் எல் முருகன் மத்திய அமைச்சரா இருக்காரு, அவரே முழுசா வேட்புமனு ஃபில்அப் பண்ணல, நோட்டீஸிலே இல்லை. பள்ளி படிப்பு குறிப்பிடல,
கல்லூரி படிப்பு அனைத்தையும் குறிப்பிடவில்லை. செல்வ பெருந்தகை அவர் போட்டோ நோட்டரி இல்ல. பெரிய பெரிய தலைவர்களை இப்படிதான் சப்மிட் பண்றாங்க. 13ஆம் பக்கத்துல பள்ளி கல்வி குறித்து விவரம் இல்லை. இது மத்திய அமைச்சர் தாக்கல் செஞ்ச மனு. ஆனா என்ன சொல்றாங்க, வரிசையா ஒவ்வொன்றா குறிப்பிடணும்னு சொல்றாங்க. பள்ளி கல்வி, ஸ்கூல் எங்க படிச்ச, காலேஜ் எங்க படிச்ச, எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச, எந்த வருஷம் முடிச்ச. ஆனா எதையாவது ஒன்றை விட்டுட்டா சுயேட்சையினுடைய மனு தள்ளுபடி செய்யறாங்க. தேர்தலில் ஓட்டு உரிமை எப்படி ஒரு அடிப்படை உரிமையோ அதே போல தேர்தலில் போட்டியிடுகின்ற உரிமை என்பதும் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை. ஆனா இந்த 2020-26 தேர்தலில் ஒரு தனி மனிதனாக சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய மனுக்களை எந்தவித காரணங்களும் இன்றி பொய்யான காரணங்களை கூறி தள்ளுபடி செய்து விடுகின்றனர். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பல காரணங்களை கூறி இவர்களுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காரணம் உண்மையானதானா? இந்த காரணங்களினுடைய அடிப்படையில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களினுடைய வேட்புமனுக்களை இணையதளத்திலே இருந்து எடுத்து ஒப்பீடு செய்து பார்த்தோம். ரொம்ப கேவலமா இருக்குது. இவங்களாவது 1-2 தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் ஒரு வேட்புமனுல 7, 8, 10 தப்பு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய வேட்புமனுல அவருடைய புகைப்படத்துக்கு நோட்டரி வாங்கல. உறுதிமொழி அளிப்பவர் என்று பெயர் போட்டு எழுத்து எழுதி அதில் மேல முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனா சான்றிதழ் அளிப்பவர்னு போட்டு பிரிண்ட் பண்ணி அதுக்கு மேல கையெழுத்து போட்டிருக்காரு. இது மிகப்பெரிய தப்பு. குறிப்புங்கிற பக்கத்துல ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அந்த 5 பாயிண்ட்டுக்கு கீழே நோட்டரி சீல் இல்லைங்கிறதுக்காக ஒருத்தருடைய வேட்புமனு தள்ளுபடி பண்ணிருக்காரு. முதலமைச்சர் வேட்புமனுல அந்த குறிப்புங்கிற பக்கமே இல்ல. எங்கடா ஒரு சில பக்கத்தை காணாம்ங்கிற மாதிரி ஒரு பக்கத்தையே காணோம். ஆனா முதலமைச்சருடைய வேட்புமனுவை ஏற்றிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்புமனு எடுத்து பார்த்தோம். பள்ளி கல்வி குறித்து அவர் குறிப்பிடவே இல்லை. எந்த ஸ்கூல்ல படிச்சோங்கிறது குறிப்பிடவே இல்லை. ஆனா நீங்க கல்வி விவரம், பள்ளிக்கூடம், கல்லூரி விவரம் குறிப்பிடணும், ஒவ்வொன்றும் வரிசையா குறிப்பிடணும்னு சொல்லி இவருடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் போடணும். பொருந்தாத நீ போட்டுட்ட, உன்னுடைய வேட்புமனு செக்ஷன் சொல்றாங்க. முதலமைச்சர் வேட்புமனு இல்லைங்கிறதுக்கு பதிலாக அவரும் பொருந்தாதுன்னு அவரு எப்படி ஏத்துக்கிட்டாங்க? பல தலைவர்கள் அப்படித்தான் போட்டிருக்காங்க. அதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள், விஜய் அவர்கள், செல்வ பெருந்தகை அவர்கள், பிஜேபியினுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர், இவங்க எல்லா வேட்புமனுக்களையும் நாங்க பார்த்தோம். ஆனா எல்லா வேட்புமனுவிலையும் பல தவறு இருக்கு. ஆனா அந்த வேட்புமனுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்னைக்கு வேட்பாளர் ஆயிட்டாங்க. இவங்க 10,000 ரூபாய் பணம் கட்டி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல 10,000 ரூபாய் பணம் கட்டி நோட்டரிக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் செலவு பண்ணி தேர்தலில் நிக்கிறாங்க. தேர்தல் நிற்பது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை. 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்குவாங்க. அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் வைப்பாங்க. ஆனா இந்த உரிமை இன்றைக்கு பறிபோயிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா வேட்புமனுக்களையும் ஆய்வு செய்ய வேண்டும். தலைவர்களாக இருந்தாலும் சரி, சுயேட்சையாக இருந்தாலும் சரி, எல்லா வேட்புமனுக்களையும் ஆய்வு செய்து அந்த வேட்புமனுக்களில் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஜனநாயகம். முதலமைச்சருக்கு 10 ஓட்டு இல்ல, முதலமைச்சருக்கு 100 ஓட்டு இல்ல, சாதாரண மனுஷனுக்கு 1 ஓட்டு, இவங்களுக்கெல்லாம் 10 ஓட்டு 50 ஓட்டு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டு தான். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். ஆனா நீ ஏன் அந்த மனுவை ஏத்துக்கிற, இந்த மனுவை ரிஜெக்ட் பண்ற? மிகப்பெரிய அயோக்கியத்தனம், அநியாயம் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் இதில் விசாரித்து தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். ஏன்னா இவங்க உரிமை போச்சு. 500 ஓட்டு வாங்குவோம், 1000 ஓட்டு வாங்குவோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க உரிமை, ஒருத்தனுக்கு ஓட்டு இல்லைன்னா விட்டுற முடியுமா? அப்ப போட்டியிடக்கூடிய உரிமையை நீங்க எதுக்கு மறுக்கிறீங்க? இந்த நாட்டுல
இட்லி சட்டி கொடுக்கறது, குண்டா கொடுக்கறது, காசு கொடுக்கறது, 500 கொடுக்கறது, 1000 கொடுக்கறது, இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒவ்வொருத்தருடைய அடிப்படை உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படை உரிமைக்காகத்தான் நாங்க நிக்கிறோம். ஜெயிக்கிறதுக்காக கிடையாது. நிச்சயமா நாங்க ஜெயிக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியும். ஆனா கூட இந்த மக்கள் கிட்ட போய் எங்க கொள்கையை சொல்லணும். இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த நாட்டில் அயோக்கியத்தனம் நடக்குது. வீடு வீடா போய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க. நான் கேட்கிறேன், இந்த வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்களை ரிஜெக்ட் பண்றீங்கல்ல, இவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துமா புள்ளி இருக்கிறா கமா கொடுக்குறான்னு பாக்குறீங்கல்ல, வீடு வீடா போய் தெளிவா ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 2000 பணம் கொடுக்கலாம். நான் இங்க சொல்லிட்டு போறேன், இதையே நீங்க தடுத்து நிறுத்தலைனா ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அன்னைக்கு இந்த கலெக்டரேட் முன்னாடி வந்து உட்காருவோம். சாயர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம். நீ தடுத்தறியல்ல, எங்க வேட்பு மனுவெல்லாம் தள்ளுபடி பண்ணியல்ல, இதே புடி. செந்தில் பாலாஜி பணம் கொடுத்தாலும் நீ பிடிக்கணும், யார் பணம் கொடுத்தாலும் நீ பிடிக்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அந்த வேட்பாளரை நீ டிஸ்மிஸ் பண்ணு, அந்த தேர்தலை ரத்து பண்ணு. இது மட்டும் செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல, இதே பண்றீங்களான்னு பார்க்க. பண்ணலன்னு சொன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சதையும் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துக்குவோம். கலெக்டரேட்ல எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ என்ன வேணா பண்ணு, நாங்க உட்கார்ந்துக்கிறோம். ஜனநாயக கடமையை காப்பாற்றுவது எங்களுடைய பணியாக இருக்கும். எங்களுடைய முக்கிய பணி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயக உரிமை வேண்டும். அதை காப்பாற்றுவதற்காக நாங்கள் போராடுகின்றோம். இந்த வேட்புமனு பரிசீலனை என்பது தமிழ்நாடு முழுவதும் தலைவர்களுக்கு ஒரு விதமாகவும் சுயேட்சை சாதாரண மனிதனுக்கு ஒரு விதமாகவும் நடைபெற்றிருக்கிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மறு ஆய்வு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த தேர்தலை மீண்டும் ஒரு தேதியை நிர்ணயம் செய்து இந்த தேர்தலை அறிவிக்க வேண்டும். ஒரே ஒரு வித்தியாசத்தை பாருங்க, 50வது மனு தாக்கல் பண்றாரு நூர் முகமது. இந்த தேர்தல் கமிஷன், இவர் ஒரு தமிழர், தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர். தமிழ்நாட்டில் இவர் கேரளால வயநாடு தொகுதியில போய் போட்டியிட்டு இருக்காரு, மலையாளம் தெரியாது. ஆனா அந்த மனு ஏற்கப்பட்டது. அங்க தெளிவாக அந்த அதிகாரிகள் இவர் செய்த மனுவை விளக்கம் தந்து தெளிவாக எழுதி மனு தாக்கல் செய்து அது ஏற்கப்பட்டது. எங்க வயநாட்டுல. இவர் தமிழர், கேரளாவில் ஏற்கப்படுகிறது. ஒரு தமிழனுக்கு தமிழ்நாட்டிலே மனு ஏற்கப்படவில்லை. சர்வாதிகாரத்தனம். ஜனநாயக நாட்டிலே தலைவர்களை தேர்தல் கமிஷன் உருவாக்க வேண்டும். நான் சவால் விட்டு சொல்றேன், இதே கிணத்துக்கடவு தொகுதியில 2 பெரிய கட்சி திராவிட கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய வரலாற்று தகுதியும் எனது தகுதியும் ஒப்பிட தயாரா? பத்திரிகையாளர்களை ஒரு மேடை போட்டு கேளுங்க, நான் சொல்ல தயார். புரட்சிகரமான வரலாறு கொண்டவன் நான். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.